அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க. தப்பான தவறான அசிங்கமான கமெண்ட் போட்டிருந்தேன். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேகாவின் செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தார். நெரிசல் ஏற்பட்ட போது பொதுமக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முதல் தலைவர் வரை அனைவரும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து ஓடிவிட்டனர். மொத்த உலகமே இதற்கு சாட்சியாக உள்ளது. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயிடம் தலைமைத்துவ பண்புகள் இல்லாததால் தொண்டர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார். தனக்கு பின்னால் வந்தவர்களை பற்றி துளியும் கவலை கொள்ளாமல் அவர்களை மறந்து விட்டார். இந்த இழப்பிற்கு முழுக்க முழுக்க தாவேகாவினரே பொறுப்பேற்க வேண்டும் என தாவேகா கட்சியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். மேலும் விஜய் பயணித்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யாதது ஏன், விஜய்க்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த சூழலில் சோசியல் மீடியாவில் ஊடுருவிய விஜய் ரசிகர்கள் தங்களுடைய தலைவரை விமர்சிப்பவர்களை ஆபாச வார்த்தைகளால் படு கேவலமாக திட்டி தீர்த்து வருகின்றனர். நடிகை முதல் அனைவரையும் விமர்சித்து வந்த ரசிகர்கள் தற்போது விஜயை விமர்சித்த நீதிபதியையும் விட்டு வைக்கவில்லை. நீதிபதி செந்தில்குமாரின் குடும்ப பின்னணியை குறிப்பிட்டு அவருக்கு எதிராக பல்வேறு அவதூறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் விஜயின் ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நீதிபதி செந்தில்குமாருக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதன் நீட்சியாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட புதுக்கோட்டையை சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகி டேவிட் மற்றும் சென்னையை சேர்ந்த சசி ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்போது கைது செய்யப்பட்ட மூவரும், நாங்கள் தெரியாமல் அப்படி பேசிவிட்டோம், இனி இதுபோல் தவறு செய்ய மாட்டோம், எங்களை விட்டுவிடுங்கள் என மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது ஒரு புறம் இருக்க, பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டாவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை இழிவுபடுத்தும் விதமாக ஊடகங்களில் பொய்யான, தீங்கிழைக்கும் மற்றும் அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதை தடுக்க இந்த வழக்கை அவர் தொடுத்துள்ளார். அப்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார், இப்போதெல்லாம் நீதிபதிகள் கூட இணையத்தில் கிண்டல் செய்யப்படுகிறார்கள், நீதிபதிகளை கூட சமூக வலைதள ட்ரோல்கள் விட்டு வைக்கவில்லை, இதை விடக்கூடாது, இது போன்ற விஷயங்களை சீரியஸாக எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். என் பேர் கண்ணன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமூலத்தில் இருக்கேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். 12ஆம் முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன், டாடா ஏசி வாங்கி ஓட்டும்போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் பாலிமர் நியூஸ் பார்ப்பேன். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீதிபதி ஐயா அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீதிபதி ஐயாக்கிட்ட. இந்த மாதிரி நியூஸை வந்து யாரும் பண்ணாதீங்க, அவரும் பரப்பலன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் நீதிபதி ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேர் டேவிட், கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் தாலுகா புஷ்நாய்க்னூரில் இருக்கேன், வசித்து வரேன். நான் வந்து பெங்களூரில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ டிவிகே ஃபேனா, டிவிகே ரசிகர் விஜய் ஃபேனாக இருக்கேன். நான் டிவிகேலையும் கட்சிக்கு சேரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். அதுலேயும் சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேலை முடிச்சிட்டப்போ வேலை அப்புறம் யூஸ் பண்ணுவேன். நான் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பார்ப்பேன். அப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ 27 அன்னைக்கு அது நடந்ததுக்கு
அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன் நான். அதுக்கு தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். அதற்காக இன்னைக்கு 5 அக்டோபர் இன்னைக்கு போலீஸ் செயின்ட் தாமஸ் மவுண்டன்ல கிரைம் போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதனால யாரும் பொதுமக்கள் யாரும் தவறான செயல்கள் ஈடுபடக்கூடாது, போஸ்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம். இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.